ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது செப்டம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் கூடுதலாக 5 கிரகங்கள் பயிற்சியாகிறது. அதனால் பலவிதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் நாட்டிலும் சரி, தனி மனிதருடைய வாழ்விலும் சரி, பலவிதமான உயர்வு தாழ்வு பலன்கள் கட்டாயம் நடக்கும் என்பதை இப்போதே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். மகர ராசிக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் 3 மிகவும் வலிமையாக இருக்கின்றார், அகரத்திலும் இருக்கின்றார். அவரை 7 உச்சம் பெற்ற குரு பகவான் பார்வை செய்கின்றார். மாத பிற்பகுதியில் புதனும் பிறகு சூரியனும் பார்க்கின்றார். உங்களுடைய ராசியை உச்சம் பெற்ற குரு ராசியையும் ராசிநாதன் குருவையும் ராசிநாதன் சனியையும் பார்ப்பதினால் 1ஆம் வீட்டு பலன் மிக மிக வலிமை அடைகின்றது. அதனால் உங்களுடைய அத்தனை முயற்சிகளும் வெற்றி அடையும். அதனால் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையிலும் எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் மிக மிக பிரமாதமாக அமையும் என்பது தெளிவு. அதே வேளையில் 8ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவரும் பாக்யாதிபதியான புதன் 9 உச்சமடைந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்ப்பார், உங்கள் ராசிநாதனை பார்ப்பார். அதனால் உங்களுடைய அதிர்ஷ்டம், தனவரவு, பேர், புகழ் என்று சகல விதமான அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாக உங்களை கை கொடுக்கும். ஆக இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு 1ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும், வெற்றியும், தனப்பிராப்தியும் நிச்சயமாக வரும் என்பதை எதிர்பார்க்கலாம். ஒன்று குரு பகவானுடைய பார்வை, மற்றொன்று புதனுடைய பார்வை. அதே வேளையில் 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ஆகாத, ராசிநாதுக்கும் பகையான சூரியன் 9 நேரடியாக அவரும் சனியை பார்ப்பார், சனியும் திரும்பி பார்ப்பார். அதனால் தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு, சொந்த ஜாதகத்தில் சனி சூரியன் சம்பந்தப்பட்டு அதற்குண்டான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு உடல் நலத்தில் கவனம், தந்தை உறவுகளிடத்திலும் தந்தையாருடைய உடல் நலத்திலும் கவனம் தேவை. அவர்களுக்கு தந்தையினுடைய உறவுகள் மூலமும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 2 கூடையவர் சனி ஆகின்றார். அவர் 3 குரு பகவானுடைய பார்வையை வாங்குகின்றார். ஆரம்பத்திலே மாதம் முழுமையாக 2 ராகு கேது சம்பந்தத்தோடு இருக்கின்றார். பண விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் மிக மிக எச்சரிக்கை வேண்டும். வார்த்தையில் மிக மிக கவனம் தேவை. 17ஆம் தேதி வரை அஷ்டமாதிபதி சூரியன் 2ஆம் வீட்டையும் ராகு கேது சம்பந்தத்தோடு இருப்பதனால் எதிலும் நீங்கள் எச்சரிக்கையும் கவனமும் தேவை. பண விஷயத்திலும், வார்த்தை விஷயத்திலும், குடும்ப விஷயத்திலும், நண்பர்கள் விஷயத்திலும். அதே வேளையில் 2ஆம் வீட்டு அதிபதி சாதகமாகவும் குரு பார்வையுடன் இருப்பதனால் பொருளாதாரத்தில் பெரிய சங்கடங்கள் வராது. உங்களுடைய பொருளாதாரம் மற்றவர்களுக்காக போய்விடும். உதாரணத்துக்கு யாருக்காவது கடன் வாங்கி கொடுப்பது, கடன் கொடு என்று சொல்வது, பத்திரத்தில் கையெழுத்து விடுவது, அவர் பணம் தரவில்லை என்றால் நான் தரவேன் என்று பொறுப்பேற்றுக்கொள்வது, இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் என்பதால் மிக 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 அவசியம் கவனம் தேவை. குடும்ப ரகசியத்தில் வெளியில் சொல்வதோ, மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடுவதோ, மற்றவர்கள் கேட்காத மூலம் நீங்களாக தலையிட்டு அறிவுரை சொல்வதோ, அட்வைஸ் செய்வதோ, உங்களை கூப்பிடாத இடத்திற்கு நீங்கள் போவதோ, இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் நீங்கள் தலையிட்டால் தேவையில்லாமல் மாட்டிக்கொள்வீர்கள். அசிங்கம், அவமானம் நேரிடும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அதே வேளையில் 2ஆம் வீட்டு அதிபதி மிக வலிமையாக இருந்து குரு பார்வை இருப்பதால் பணம் பல வகையிலும் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார்கள் சரளமான பணப்புழக்கம் நிச்சயமாக உண்டு என்பதை எதிர்பார்க்கலாம். வராத பணம் கூட வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் குரு, 3 ராசிநாதன் தான் வீட்டிற்கு 5 உச்சமடைந்து தானே பார்ப்பதினாலும், சகோதரக்காரர்கள் செவ்வாயும் மாத பிற்பகுதியில் வலிமை அடைவதனால் 3ஆம் வீடு வலிமை அடைகிறது. அதனால் நண்பர்கள் வகையிலும் சமுதாயத்திலும் ஈடுபடுகின்ற துறையிலும் அற்புதமான வெற்றி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்கள் லாப பயணங்களாகவும் வெற்றி பயணங்களாக அமையும். இளைய சகோதரிகள் மூலமாக முழு ஒற்றுமையும் அரவணைப்பும் ஏற்படும். அவர்கள் மூலமாக சுபவீரியங்களும் கட்டாயம் ஏற்படும். 3ஆம் வீடு பலம் இல்லதனால் உங்களுடைய அத்தனை விதமான முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கிறது. ஆனால் மகர ராசி ஆண் பெண் இருவரும் தனது முயற்சியில் கைவிடாமல் முயற்சிகள் மேலும் மீண்டும் முயற்சி செய்து நீங்கள் அடையக்கூடிய லட்சியத்தை நிச்சயமாக அடைவீர்கள். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் செவ்வாய். அவர் ஆரம்பத்திலே 19ஆம் தேதி வரை 6 இருக்கின்றார். 4ஆம் வீட்டு அதிபதி 6 இருப்பதினால் உங்களுடைய உடல் கவனம், தாயினுடைய உடல் கவனம், வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற எல்லா விஷயங்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சகோதர வகையிலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் 4 கூடியவர் சகோதரக்காரனாகி 6 இருப்பதினால் அவர் மூத்த சகோதரனாக இருந்து தான் வீட்டிலே 8 மறைவதனால் மூத்த சகோதரிடத்தில் ஒரு சில சங்கடங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். தாயினுடைய உடல் நலத்திலும் கூடுதலான கவனம் தேவை. 19ஆம் தேதிக்கு பிறகு அவர் 7 வருவார். அப்போது நீசமடைந்து குருவுடன் சேர்ந்து இருப்பதனால் நீசபங்க ராஜயோகம் அடைவார். அதன் பிறகு மாத பிற்பகுதியில் 19ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் வீட்டு பலன் முழு அளவிலே கை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம், உள்ளாரோக்கியம், வீடு, வண்டி, வாசல் வாங்குவது, விற்பது, தனப்பிராப்தி, சகல விதமான சௌபாகியங்கள், மூத்த சகோதரர் இளைய சகோதரருடைய முழு ஒத்துழைப்பு, எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும். படிக்கின்ற மாணவ மாணவிகளும் கல்வியில் அற்புதமான படித்து சாதனை படைப்பார்கள். மாத பிற்பகுதியில் 4ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான அதிர்ஷ்டங்கள் உங்களை தழுவிக்கொள்ளும்.
உங்களுடைய ராசிக்கு 5 கூடையவர் 5ஆம் வீட்டு அதிபதி ஆரம்பத்தில் 2 நாள் மட்டும் 9ல் நீசமடைகிறார். பிறகு அவர் 10ல் ஆட்சி பெறுகின்றார். 5ஆம் வீட்டு அதிபதி தனக்கு 6ல் இருந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் குருவும் சாதகமாக இருப்பதனால் 5ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான சௌபாக்கியங்களும் நன்மைகளும் ஏற்படலாம். உங்களுக்கு நடக்கின்றதோ இல்லையோ காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக சகல விதமான சௌபாக்கியங்களும் ஏற்படும். அது அவர்கள் வயதிற்கேற்றார் போல் இருக்கும். இளையவர்களாக இருந்தால் படிப்பில் சாதனை புரிவார்கள். வாலிப வயதர்களாக இருந்தால் திருமணம், குழந்தை பாக்கியம், தனப்பிராப்தி, தொழில், உத்தியோகம் என்று சகல விதமான நன்மைகளும் ஏற்படும். பலருக்கு புத்திர பாக்கியமும் ஏற்படும். உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறக்கூடிய மாதமாக இது அற்புதமாக அமையும். சிறந்த முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 5ஆம் வீட்டு அதிபதியும் சாதகமாக இருப்பதினால் புத்திரக்காரன் குருவும் 5ஆம் வீட்டிற்கு காரகனான குருவும் சாதகமாக இருப்பதினால் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக அமையும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 6 கூடையவர் புதன். அவர் ஆரம்பத்தில் 8ல், பிறகு 9ல், 6ல் செவ்வாய் இருப்பதனால் போட்டி, பொறாமை, வம்பு வழக்குகள், சங்கடங்களும் 6 கூடையவர் 8ல் மாறிவதனால் 6ஆம் வீட்டு கெடுபலங்கள் எதுவும் உங்களை அண்டாது. எதுவுமே உங்கள் முதுகுக்கு பின்னால் இருக்குமே தவிர நேரடியாக எந்த விதமான பாதிப்பும் வராது என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ராசிக்கு 7 கூடையவர் சந்திரன். அவர் 4 கிரகம். 7ல் உச்சம் பெற்ற குரு இருப்பதால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை, அந்யோன்யம், அரவணைப்பு, திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சிறிய முயற்சியில் திருமணம் முடிவது, அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது காரியம் ஆக வேண்டும் என்றால் அந்த காரியங்களாகும். வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ உங்களுடைய தொழில் ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ செல்ல வேண்டியிருந்தால் அப்படிப்பட்ட எல்லா விதமான பயணங்கள் விஷயங்களும் வெற்றிகரமாகவும் லாபகரமாக முடியும். எல்லா வகையிலும் 7ஆம் வீடு உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 8 கூடையவர் சூரியன். அவர் ஆரம்பத்தில் 8ல் இருக்கின்றார். 8 கூடையவர் 8ல் இருப்பதினாலும் பிறகு அவர் 9ல் வருவதனால் தந்தையாலும் தந்தை ஊர்களாலும் ஒரு சில சங்கடங்கள் இருக்கும். ஜாதக தசாபுத்தி சரியில்லை என்றால் தந்தைக்கு உடல்நலம் பாதிக்கும். தந்தையின் உடல்நலத்தில் கவனம். தந்தையார் உறவினரிடத்தில் பார்த்து பழகுங்கள். உங்களுடைய ராசிக்கு 9 கூடையவர் புதன். அவர் ஆரம்பத்தில் 8ல், பிறகு 8ஆம் தேதிக்கு பிறகு 9ல் உச்சமடைவார். சனியினுடைய பார்வையும் வாங்குவார். 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம் வலிமடைகின்றதனால் தந்தையாலும் தந்தை ஊர்களாலும் பலவிதமான நன்மைகள், யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், குலதெய்வனுடைய வழிபாடு, தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியங்களால் மிக மிக அற்புதமாக அமையும். அதே வேளையில் மாத பிற்பகுதியில் 8 கூடைய சூரியன் அங்கே சேர்ந்து சனியை பார்ப்பதினால் தந்தையாலும் தந்தை ஊர்களாலும் இளைய சகோதர வகையிலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம். விட்டு கொடுத்து கட்டாயம் செல்ல வேண்டும். ஆனால் பாக்கியாதிபதி பாக்கியத்தில் இருப்பதனால் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற முயற்சி செய்கின்ற பல விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 10 கூடையவர் சுக்கிரன். ஆரம்பத்தில் 2 நாள் மட்டும் நீசமடைந்து பிறகு 10ல் அவர் ஆட்சி பெறுகின்றார். 10 கூடையவர் 10ல் ஆட்சி பெற்றிருப்பதனால் தொழில் செய்கின்றவர்களுக்கும் சரி, மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கும் சரி, பணியில் இருப்பவர்களுக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கும் பண உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றங்கள், விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றங்கள், சாதனை தொடரும். தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும். கடனும் வரும். அந்த கடனை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். அதே வேளையில் போட்டியும் பொறாமையும் மறைமுகமான எதிர்ப்பும் இருக்கும். நீச செவ்வாயினுடைய பார்வையினால் எதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் கட்டாயம் பிடிக்கும் உங்களுக்கு பிறக்கும். தொழிலதிபர்கள் தனது தொழில் மேன்மையை நோக்கியும் வருமானத்தை நோக்கியும் வளர்ச்சியை நோக்கியும் உங்களுடைய நிறுவனங்களும் சிறிய தொழிலதிபர்கள் முதல் மிக பெரிய தொழிலதிபர்கள் வரை இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி கட்டாயம் செல்லும். புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு உண்டாகும். உடைய ராசிக்கு 11 கூடையவர் செவ்வாய். அவர் ஆரம்பத்தில் 6லும், பிறகு அவர் 7ல் நீசபங்க ராஜயோகம் அடைந்து குருவினுடைய பார்வை 11ஆம் வீட்டிற்கு கிடைப்பதனால் மூத்த சகோதர வகையிலும் சரி, மாத பிற்பகுதியில் எடுக்கின்ற காரியங்களும் சரி, தன விஷயங்களும் சரி, உங்கள் பிள்ளைகளாலும் மனைவிகளாலும் நண்பர்களும் பலவிதமான ஆதாயங்களும் லாபங்களும் அதிர்ஷ்டம் தழுவிக்கொள்ளும். குறிப்பாக உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். பண விஷயத்தில் சாதனை படைப்பீர்கள். மூத்த சகோதர வகையில் மாத பிற்பகுதியில் முழு ஆதரவு கட்டாயம் உண்டு. பிரிந்திருந்த கணவன் மனை ஒன்று சேருவீர்கள். முதல் திருமணம் சரியான முறையில் அமையாதவர்களுக்கு 2ஆம் திருமணம் வெற்றிகரமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 12 கூடையவர் குரு பகவானாகின்றார். அவர் உங்களுடைய ராசிக்கு 7 அமர்ந்து நேரடியாக உங்கள் ராசியையும் ராசிநாதனையும் பார்ப்பதனால் மகர ராசி ஆண் பெண் இருவருக்கும் இந்த மாதம் முழுமையாக ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் முழுக்க சுபவெரிய செலவுகளோ அல்லது உங்கள் குழந்தைகளுக்காக அல்லது ஆன்மீக சம்பந்தமான செலவுகளோ இருக்குமே தவிர வீண் வெறிய செலவுகள் இருக்காது என்பதே 12ஆம் வீட்டு பலன்கள் தெரிவிக்கின்ற அற்புதமான பலன்கள் ஆகும். தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். அம்பாளையும் ஆண்டாள் தாயாரையும் தரிசனம் செய்வதும், அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் மகத்தான நல்ல பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரையும், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதும், சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும், கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் கைமேல் பலன்களை தரும். இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். கைமேல் கட்டாயம் பலன்கள் உண்டு. நன்றி, வணக்கம்.